طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அருள்வரை வழியாக நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்த பொழுதே அதற்கு செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்த அந்த ஆரம்ப நேரத்திலேயே மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்த முதல் எச்சரிக்கை, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த முதல் எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, وَقُلْنَا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ. நாம் சொன்னோம், பூமிக்கு நீங்கள் செல்லுங்கள், உங்களிலே ஒருவர் மற்றவர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள், இந்த பூமியிலே நீங்கள் மௌத் வர தங்கியிருப்பீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த பூமி என்பது ஒரு வகையிலே பகை நாடு என்று அல்லாஹ் சொல்றார். விரோதத்தின் நாடு, பகையின் நாடாக இருக்கும், கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளை பகைவர்களாக ஆனார். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளே காபீல் என்பவருடைய முறை தவறிய ஆசை, காபீல் என்பவருடைய முறை தவறிய அந்த ஆசைதான் சகோதரனை பகையாளியாக மாற்றியது என்று பார்த்து எவ்வளவோ எச்சரிக்கை செய்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அதற்குண்டான ஒரு பகரத்தையும் சொல்லி காண்பித்தான். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதல் பிள்ளைகளே உலகத்தில் பகைவர்களாக மாறினார்கள் என்று குர்ஆன் நமக்கு வரலாறு சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சகோதரர்கள் கொண்ட அந்த பகையின் காரணத்தினாலே கிணற்றிலே கொண்டு போய் தூக்கி போட்டார். அந்த பகை, இந்த வெறுப்புணர்வு, இந்த விரோதம் கிணற்றுல கொண்டு போய் தூக்கி போட்டாங்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு ஒரே ஒரு சகோதரர் மாத்திரம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக வந்தாராம். அந்த நேரத்தில் அந்த பக்கம் வழியாக வந்த வழிபோக்கர்கள் இதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க போகும் பொழுது உள்ள ஒரு புல்ல இருந்து தூக்கி வெளியில கொண்டுட்டாங்க. அப்படி வெளியிலே கொண்டு வைத்திருக்கும் பொழுதுதான் வந்த சகோதரர் பார்த்தார், இவர் எங்களை விட்டு தப்பி போன ஒரு அடிமை, அதனால நீங்க அதுக்கு பகரமா ஏதாவது பணம் தான் தர முடியும்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எண்ணப்பட்ட சில அற்பமான பணங்களை கொண்டு வித்துட்டார். 10 திர்ஹமுக்கு வித்துட்டார். இவர் 10 திர்ஹமுக்கு வித்தார். அதனால ஸல்லல்லாஹு கூட சொன்னாங்க, ரொம்ப அற்பமான தொகையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனாலே அருமையானவர்களே, உலகத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் பகையாளிகளாக ஆனார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறது. அதே போல அபூ ஜஹில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரின் மீது கொண்ட அந்த பகையின் காரணத்தினால்தான் இஸ்லாம் சத்தியம் என்று தெரிந்தும் மார்க்கம் உண்மை என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்னன்னு சொன்னா பகை. என்ன ஸல்லல்லாஹு பார்த்து ஒரு தடவை சொன்னா, யா முஹம்மது இன்னா லா நுகதிபு, முஹம்மதே உங்களை பொய்யர் என்று நாங்கள் ஒரு காலமும் சொல்ல மாட்டோம், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்களுக்கு அப்படி சொல்லித் தரவில்லை, ஆனால் வலாக்கின் நுகதிபு மா ஜீத பிஹி, கொண்டு வந்தது எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், உங்களை பொய்யர் என்று சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா குடும்பத்தின் மீது இருந்த உள்ளினுடைய அந்த பகையின் காரணத்தினால்தான் என்று பகை என்பது மனிதருக்கு வந்து விட்டால், பிறரை பற்றிய குரோதம் என்பது மனித உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே ஆபத்தானது, கடுமையானது, சாதாரணமானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷைத்தானுடைய பிரதானமான வேலையை என்னன்னு சொன்னா, பிரதானமான வேலையை இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகியா பைனக்குமுல் அதாவத வல் பக்தா, ஷைத்தானுடைய அசல் வேலையை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாக்க பார்ப்பான், உங்களுக்கு மத்தியிலே கோபத்தை உண்டாக்க பார்ப்பான். பில் ஹம்ரி வல் மைசிர், அவன் மதுவின் வழியாக, சூதாட்டத்தின் வழியாக,
உலகத்தில் சில சில காரணங்கள், அதற்கு மிகுதியான பிரதானமான காரணங்கள், அவைகளை எல்லாம் கொண்டு ஷைத்தானுடைய அடிப்படையான வேலை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு மத்தியிலே பகைமையை, விரோதத்தை உண்டாக்குவதற்கு பார்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். பகை ஏன் உண்டாகுது, விரோதம் ஏன் உண்டாகுது, கோபம் உண்டாகிறதுக்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல ஈகோ. நான் யாரு அப்படிங்கிற மாதிரி மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ. அது தமிழ் அப்படின்னு சொல்றது இல்லை, ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா, தாங்கிற ஒரு கெத்து, ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. அதில் சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சில பேர் ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்டார்கள். சித்திகளான்னு சொன்னாங்க, இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. எதானாலும் ஒரு வார்த்தை அதற்கு உமரல்லாஹ் இடத்துல கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிட்டு உமரல்லாஹ் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. வந்த ஆட்கள்ல சில பேர் சொன்னாங்கல்ல, அல் ஹலீஃபத்து அன்தா முஹுவ, ஹலீஃபா யாரு, நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க. அமீருல் முஃமினீன் யார், அல் ஹலீஃபத்து அன்தா முஹுவ, ஹலீஃபா நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க. அதற்கு உமரல்லாஹ் நான் சித்திக் அக்பர் சொன்னாங்களாம், அவர் சொன்னதுதான். இவங்க போனாங்க, அதில் சித்திக் அக்பருடைய யோசனைக்கு மாத்தமா அவங்க சொன்னாங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. சித்திக் அக்பர் சொன்னாங்கன்னா, சரி அப்படியே செய்யுங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே ஹலீஃபான்னு சொன்னாங்களாம். இவங்கள்ட்ட அந்த ஈகோ உண்டாக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன பிறகு எனக்கு அது நல்லதுன்னு படுது, அதனால தாராளமா அதை செய்யலாம், அதை செய்யலாம். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த ஈகோ உருவாகுவதை தனக்கு தானே தடுத்து கொண்டார். என்ன அப்படி பிரதானமா, ஆமா நம்ம தானே ஹலீஃபா, நான் தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சரின்னு மனசுல பட்டுது, அவங்க சொன்னது சரின்னு படுதுன்னா அதற்கு இறங்கி செல்வதைத்தான் பிரதானமாக உயர்வானதாக கருதினார்கள் நன்மை. அருமையானவர்களே, அதே மாதிரி தப்பெண்ணம், பிறரை பற்றிய தப்பான ஒரு எண்ணங்கள் மனதிலே உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதுவும் பகைமைக்கும் கோபத்திற்கும் விரோதத்திற்கும் காரணமாக தப்பெண்ணத்தை போக்குறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணுமே தவிர அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது மாதிரி சுயநலம், அந்த குடும்பத்துல அப்படித்தான் செய்வாங்க, அவன் அப்படித்தான் செய்வான், அவன் குணமே அப்படித்தான் அப்படின்னு மனதில் நமக்கு நாமே ஒரு தப்பெண்ணத்தை உருவாக்கி கொள்வது. இது ஒரு மூமினுடைய பண்பல்ல, ஒரு ஈமானுடைய நிலையில் உள்ளவர்களுடைய பண்பல். உண்மையானவர்களே, அது மாதிரி சுயநலம், எனக்கு இப்படி ஒரு சுயநலத்தின் காரணத்தினாலும் கூட பிறர் மீது பகை ஏற்படலாம் என்று பார்க்க மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம், இந்த பகை என்பது வெளியிலிருந்து வருகிறது என்பது மாத்திரமல்ல. இன்னைக்கு யார் நமக்கு பகைவர்கள் அப்படி தெரியும். உலகத்துல உதாரணமா பெரிய பெரிய நிலை கட்சியில கூட விளைவேன செய்யறாங்க, கடும் பகை, முஸ்லிம்களின் மீது கடும் பகை. தாயின் வழியாக பிறந்த மாதிரி தெரியல, பரமாத்மாவே என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து தூதருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட ஒரு பகை இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீது உள்ள பகையை கொண்டு என்னவெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு நிலை வெளியிலிருந்து பகை வர்ற மாதிரியே குடும்பத்திலிருந்தும் உள்ளிலிருந்தும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையா குற்றம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, சுற்றத்தை பேண முடியாது, உறவுகளை பேண முடியாது. அதனால நம்முடைய குடும்பம் முதல் சமூகத்தினுடைய பல நிலைகள் வரை ஷைத்தான் இந்த உலகத்தில் உண்டாக்க பார்ப்பது, முயற்சிப்பது பகைமையைத்தான். அதை களைவதற்குண்டான ஒரு காரியத்துல நாம என்ன செய்யணும், நாம கொஞ்சம் இறங்கி போயிடணும். இந்த காரியத்தை நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்பதைத்தான் குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. குரில் ஆஃபுவ வஅமர் பில் உருஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன், மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள், நல்ல காரியத்தை நீங்கள் ஏவுங்கள். அது மாதிரி ஜாகிலியங்கள், அறியாதவர்கள், அறியாம ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாருன்னு அதை கண்டுகிறாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா கொடூரமான மனித சமூகத்திற்கு செய்த முதல் எச்சரிக்கையான இந்த பகை மனித உள்ளத்தில் வளர்ந்தால் நம்முடைய நிம்மதி போய்விடும். முதல்ல நம்முடைய நிம்மதி போய்விடும். விரோதங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க தேவையில்லாத ஒரு நிலைகள் எல்லாம் அதில் ஏற்பட்டு கொண்டே தீய விளைவுகள் உண்டாகி கொண்டிருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. யாரின் மீதும் பகை கொண்டு நடக்காமல் எல்லோரையும் அன்போடும் நேசத்தோடும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவது என்பது ஒரு முஃமின்களுடைய சிறந்த பண்பு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்களே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யாரின் மீதும் தனக்கு பகை இல்லை,
யாராவது என் மீது ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மனித தன்மையினுடைய உச்சமான ஒரு நிலை. அதனால நாம யாரின் மீதும் பகை கொண்டு நடக்கக்கூடாது. அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நல்லெண்ணங்களை நமக்கு தந்தரல் புரிவானாக. தேவையில்லாத ஈகோ, பெருமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. மார்க்கம் குர்ஆன் ஷரீஃபின் ஹதீஸின் வழியாக என்னென்ன நற்குணங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நடந்து வாழ்ந்து நீர் உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா